ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோட கிளம்பிட்டேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:15 ஆகுது. நான் 9 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். அதை பார்த்தாச்சுன்னா என்னை வீட்டில் கிளம்பிட்டு சரி ஓகே சாப்பிட்டு கிளம்புறான்னு பார்த்தாச்சுன்னா வீட்டுக்கிட்ட ஒரு தாத்தா கடை போட்டுருவாங்க, என்னை போடலாம். சரி ஓகே சாப்பிட முடியல. அப்புறம் என்னாச்சு பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் என்னாச்சு சரி ஓகே அதுலேருந்தே ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்போம் ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாமேன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் ஆர்டர் எதுவும் வரல. நான் அப்போ என்னாச்சு என்ன பண்ணேன், என்னடா இது ஆர்டர் எதுவும் வரலன்னு பார்க்குறேன். நான் அப்போ என்ன பண்ணேன், நான் ரேப்பிடோ ஆனே பண்ணல. நான் அதிலே வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். என் மைண்டில் கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே இதிலே வெயிட் பண்ணுவோம், ஆர்டர் கிடைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஒரு செக் பண்ணுறேன். நான் ரேப்பிடோவை ஆனே பண்ணல. அப்புறம் என்னாச்சு அடுத்து பார்த்தேன், அடுத்து ஆன் பண்ணேன், ரேப்பிடோ ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ஆர்டர் எதுவும் கிடைக்கல. ஏன்னா நான் லாஸ்ட் என்ன ஓட்டினேன் கரெக்டாக எனது வெள்ளி பைக்கு பார்க்க போனேன். சனி டெலிவரி எடுத்தோம் அப்படின்னா வியாழன் நைட்டு ஓட்டியிருக்கேன். ஆமாம் வியாழன் நைட்டு ஓட்டினேன், வெள்ளியிலேருந்து ஓட்டவே இல்லை. வெள்ளி சனி ஞாயிறு மொத்தம் 3 நாள் ஒர்க்கே பண்ணல. ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா நான் எவ்வளோ ஆன் பண்ணி ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ஆச்சும் இப்போ காட்டியிருக்கணும், ஒன்றுமே காட்ட மாட்டேங்கிறான். அதான் நீங்கள் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது. நம்ம கொஞ்சம் மெயினில் போகலாம், தாம்பரங்கிட்ட போனால் ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் நம்ம எடுத்தோன்னு வைங்களேன், அடுத்து மேபி ஒரு ஃப்ளோவில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு தாம்பரத்துக்கு போவோம். பொருளையாச்சும் ஆர்டர் கிடைக்குன்னா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ பாரதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது. எப்படின்னா அதில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் ரெண்டு அப்படியே கிராஸ் பண்ணும்போது ஒரு அக்கா ஸ்கூட்டியில் ஓட்டி வந்திருப்பாங்க போல இருக்குது. சரியாக கவனிக்கல என்னவோ, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்த பைக்கில் என்ன தட்டியிருக்காங்க போல இருக்குது. பாவம் சின்னாடி தான் அதில் அப்படியே ஆளுக்கு விட்டாங்க. என்னான்னு சொல்கிறது, எல்லோரும் இப்போ நம்ம மேலே தப்பே இருக்காது. இருந்தாலும் இப்போது ஆப்போசிட்டில் வராங்க ராங்காட்டு வந்தாச்சுன்னா பிரச்சனை நமக்கும் அவங்களுக்கும் தான். அதனால் நம்ம கரெக்டாக ஓட்டுறோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும்னு பார்த்ததுன்னா அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம எல்லா சைடும் பார்த்துருக்கணும், நம்ம கரெக்டாக வரமோ இல்லையோ, ஆப்போசிட்டில் வர எப்படி வரோன்னு நம்ம ஒரு லைட்டாக ஒரு நோட் பண்ணிகிட்டே போகணும். காய்ஸ் நம்ம வந்து கரெக்டாக தாம்பரமே வந்துட்டோங்க. இருந்தாலும் ஆர்டர் போடல. இப்போ மணி கரெக்டாக 9:27 ஆகுது. வெறும் ஒரு ஆர்டர் கூட வரல. இப்போ பார்த்தீங்களா நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 நாள் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 நாள் இல்லாட்டி 4 நாள் முடிஞ்சிருக்கும். 4 நாள் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. மொத்தமாகவே ஒரு 267 தான் நான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன். இதே நான் அந்த 3 நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், எப்படியும் ஒரு எவ்வளோ போயிருக்கும், 700 ரூபா அந்த மாதிரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது நமக்கு தான் லாஸு. நம்ம அதை போட்டுட்டு ஏன்னா ஒரு இதுக்கே 199 ரூபா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இப்போ கம்மி பண்ணியிருக்கான். ஏன்னா நான் லாஸ்ட் எடுத்து போகும்போது 7 நாள் அன்லிமிட்டெடுக்கு 199 இருந்துச்சு. இப்போ 179 பண்ணியிருக்கான். ஆனால் இது நாளைக்கு ஆனால் மேபி கூட வாய்ப்பு இருக்குது, தெரில. முடிஞ்சவங்கள பார்த்துக்கலாம். ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேப்பிடோவில் ஒரு ரைடு வந்திருக்கு. நம்ம பணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:37 ஆகுது. இப்போ தான் ஒரு ரைடு வந்திருக்கு. இப்போ தான் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு வந்துச்சு. எங்கன்னா 2.7 கிலோமீட்டரில் ட்ராப்பில் வந்துச்சு. இங்கேருந்து பிக்கப் பண்ணி 2.7 கிலோமீட்டரில் ட்ராப்பு. இப்போ நம்ம அங்கே போனாலும் திருப்பி சும்மா இங்கே தான் வர வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் அதை எடுக்கலை. இப்போது ரைடு வந்திருக்கு. இது இங்கே பக்கத்தில் தான் பிக்கப்பு. இங்கே பிக்கப் பண்ணிட்டு ஈக்காடு தங்கல் போகணும். இது அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டர் காமிச்சுன்னு நினைக்கிறேன். 15 கிலோமீட்ரு. அமௌண்ட் எப்படியும் ஒரு 170 அவ்வளோ வர 170 180 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் லொக்கேஷன் அங்கேயே முடிஞ்சு. ஆனால் கஸ்டமர் இங்கே நிற்கிறேன்னு நாங்கள் கரெக்டாக பிரிட்ஜு கீழே ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட்டை. என்னடா இது யாரையுமே காணும். நீங்கள் தானா? ஹெல்மெட்டு ஓகே. ஓடிபி சொல்கிறீங்களா? ஓடிபி அந்த ஆப்பில் இருக்கும். என்ன இருக்குல்ல 6511. ஓகே அவ்வளோதான். போகலாமா? பஸ் ஒன்று பிடிக்கணும், அதுக்கு தான். ஓ ஊருக்கு போகிறீங்களா? ஊருக்கா போகிறீங்க? பஸ் எங்களுக்கு தான். ஓ அப்படியா? வேற ஒரு வேலையை வந்தேன் நான். வேலாம் பஸ்ஸை பார்த்து பஸ்ஸே காணோம். ஓ பஸ் டிரைவரும் கிளம்பிட்டானுங்க. நான் மொபைலில் என்ட்ரைடு கொடுங்கண்ணா. என்ட்ரைடு கொடுங்க. என்ட்ரைடு 173ண்ணா. 73
உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள். ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா? கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை. பஸ் வந்துருச்சு. ஒரு நிற்குமா? அந்த பஸ் தான். ஆமாம், இது அப்படியே கழட்டி விடுங்க. கொடுங்க கொடுங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்கள், ஜிபே நம்பர். ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படியே. அதே பஸ் தான், அந்த பஸ் அந்த இடத்துக்கு நிற்கிது. அப்படியே என்னை அங்கே மட்டும் ட்ராப் பண்ணிட முடியுமா? இந்த யூட்டன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. யூட்டன் அதில் இருக்குண்ணா, ஏறுறீங்களா? இருக்கு, ஒரே நிமிஷம். 200 போட்டு விட்றேன். ஓகே. அப்படியே அந்த பஸ்ஸுக்கு மட்டும் $200 பண்ணிட்டேன். சிவா தனுஷ். அதாண்ணா. பஸ்ஸுக்கிட்டே நெல்லுங்க, ஒரே நிமிஷம். அந்த பஸ்ஸு பார்த்துட்டு வந்து ஏற போகிறேன். 200 பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகேண்ணா. சிவா தனுஷ். ஆமாம் அதான். சரி, ஓகே, பாய். பார்க்கலாம். பார்க்க மாட்டேங்க, ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஓகேண்ணா. தொழில் பாருங்கள், பேசிக்கலாம். வணக்கம். சரிம்மா, சரி, பார்த்து போய்ட்டோம். ஓகேண்ணா. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். இந்த ரைட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 173 இருந்துச்சு. அவர் 200 பே பண்ணிட்டார். அவர் பஸ்ஸை பிடிக்க அடிச்சு பிடிச்சி விட்டு இருந்தோம். அவ்வளோ ஸ்பீட்லாம் இல்லை, நார்மலாக தான் வந்தேன். கரெக்டாக டைமிங் சொன்னார், 8:10 வந்துடும். கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். 173 கரெக்ட். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய ஒரு 10 கிலோமீட்டர் மேலே பெரிய ரேட்டு கிடைக்கும் பார்த்துருந்தேன், வரல. ஆனால் என்ன தெரியுமா, வேறு ஒரு ரைடு வந்துருந்துச்சு. எப்படின்னா 1 கிலோமீட்டரில் பிக்கப் 500 மீட்டரில் ட்ராப். 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி 500 மீட்டரில் ட்ராப் பண்ணோம். நான் அந்த ஆர்டர் எடுக்கலை. ஏன்னா அதுக்கு போயாச்சுன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கு எதுக்கு தேவையான போய்ட்டு எடுக்கலை. ஆனால் அந்த ஆர்டரே எனக்கு திரும்ப வந்து இருந்தது. நான் எடுக்காதனால ஆர்டர் ஃபுல்லாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு, இது 8 கிலோமீட்டர் தான். நீ இதில் தான் நான் வேலைக்காக எடுத்துட்டேன். லொக்கேஷன் இங்கே தான் சொன்னாங்க. இங்கே குண்டாய் ஷோரூமா? ஓகே ரைட்டு, இங்கே தான். ஓடிபிண்ணா 2262. இந்தாங்கண்ணா. உட்காருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கஸ்டமர் விற்க வேண்டி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து 7.9 கிலோமீட்டர் காமிக்குது. 7.9 கிலோமீட்டரு, ஒரு 16 நிமிஷம். முகலிவாக்கம், கிருகம்பாக்கம் போரூர்கிட்ட எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த சரௌண்டிங் தான் முகலிவாக்கம். ரொம்ப ரைட் பண்ணுங்க நைட் டைம். சரி, ஓகே, எந்த ரைடு கிடையாது எடுத்துக்க வேண்டியது விட்டேன் பார்த்தீங்களா கொஞ்சம் ரைடு. நீ அடுத்த ரைடுக்கு எப்படின்னு தெரில. இந்த ரைடு முடிச்ச அப்புறம் தாரானா இல்லை வச்சு சம்பவம் பண்ண போகிறான்னு தெரில. கொஞ்சம் ஒரு எப்படி எவ்வளோ ரைடு விட்டுருப்பேன். ஒரு அச்சோ, ஓடிடு கேப்பில் ஓடிடு. எதுக்குடா இங்கே வச்சுருக்கீங்க? ஆல்ரெடி இந்த ஏரியாவில் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகும். அதுலேயும் கொஞ்சம் பேரியட் ஒன்று போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ரைடு மிஸ் பண்ணி நினைக்கிறேன் நான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம், என்ன நடக்குமோ பார்த்துக்கலாம். ஆனால் டார்கெட் இருக்குது, எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி இது டார்கெட் இருக்குது, பார்ப்போம். ஆர்டர் கிடச்சாதுன்னா எடுக்கிறது என்ன பிரச்சனை? ஆர்டர் கிடச்சாதுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் ஒன்று, இப்போ நம்ம மணி இப்போ 11 ஆகலை இல்லை, 11 மணி தாண்டி ஆச்சுன்னா நமக்கு இந்த நைட் ஃபேர் ஆட் ஆகிரும். நைட் சர்ஜி அது 30% எக்ஸ்ட்ரா வரும் இல்லை. அப்போ நான் சின்ன ரைடாக இருந்தாலும் எதுவுமே பார்க்க மாட்டேன். எந்த ரைடு கிடைக்கிறதோ நான் எவ்வளோ எடுத்துருவேன். ஏன்னா நைட்டில் இல்லை, நம்ம நைட்டில் ஓட்டுறோன்னு வைங்களேன், ஒரு 6-7 கிலோமீட்ரு மினிமம், ஒரு 7 கிலோமீட்டர் ஓட்டினா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட வந்துடும். அது இல்லாமல் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எடுத்தாலே அது தாராளமாக ஒரு 50 ரூபாலாம் வந்துடும். அதான் நைட்டில் ஓடியது நமக்கு ஃபேர். அதான் நமக்கு நைட்டில் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் அது கொஞ்சம் நமக்கு உடம்பு ஃபால்ட்டு தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் ஓட்டுறோம். சரி, ஓகே, பகலில் படுத்து தூங்கணும்னு பார்த்தா பகலில் நமக்கு அவ்வளோ தூக்கம் வராது. எல்லாம் எப்படி பிரச்சனை இருக்குது. நம்ம பகலில் ஓட்டுறதா இருந்தால் டிராஃபிக்கு, அது இல்லாமல் வெயில், அந்த ஒரு பிரச்சனை. நைட்டில் ஓட்டுறதா இருந்தால் ரைடு கம்மியாகிட்டு இருக்கும், அது இல்லாமல் உடம்பு போயிடும். எல்லாமே பிரச்சனை தான். பட் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம ஓட்ட முடியும்.
ஆனால் நைட்டு ஓட்டுறதுனால நமக்கு மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு நிஜமாக சொல்ல போனால். இப்போ பகலில் என்ன டிராஃபிக்கு அது இதுன்ட்டு அப்படியே மைண்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகும். ஆனால் நைட்டில் என்ன கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்படியே நமக்கு இப்போ பாருங்களேன், இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்ருக்கு. இதே ஒரு 11-12 மணி ஆச்சுன்னா அப்படியே ரோடெலாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும், அமைதியாக இருக்குன்னா இப்போ பார்த்தீங்களா அப்படியே ஸ்மூத்தாக போகுது. இதே மாதிரி ரோட்டில் அவ்வளோ வண்டி இருக்காது, அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம். அதான் என் நைட்டில் பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். எவ்வளவு? 88ண்ணா. ஜிபேயா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 88 இருந்துச்சு, கஸ்டமர் ஒரு 90 பே பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பார்த்து போய் சாப்பிடும். இப்போ சாப்பிட விட்டோம்னா அப்புறம் கடை எதுவுமே இருக்காது, சாப்பிட முடியாமல் போயிடும். இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. நான் இந்த தட்டுக்கு தான் சாப்பிட்டேன். எப்படின்னா அவங்கள அங்கே ட்ராப் பண்ணல, நம்ம லாஸ்ட் ரைடு ட்ராப் பண்ணிட்டு அங்கே பார்க்கும்போது மணி 11:04 ஆயிடுச்சு, 11:04 ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, எங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, 2-3 ஹோட்டல்ஸு. அது சில ஒரு ஹோட்டல் பூட்டிட்டாங்க, இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. நான் வேறு ஏதாச்சும் தட்டு கடை இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு டவுட்டில் அங்கே போய் சாப்பிடலான்னு பார்த்தாச்சுன்னா அங்கே சாப்பிட்ற புரோட்டா ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன். புரோட்டா எதுவுமே இல்லை, ரைஸு நூடுல்ஸ் தான் இருக்குதுனாங்க. ரேட்டு 120 ரூபான்னு சொன்னாங்க. நான் அப்படியே கிளம்பிட்டேன், ஐயா சாமி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்கோம். இந்த தட்டு கடையை பார்த்தீங்கன்னு சாப்பிட்டேன். மொத்தம் 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். டோட்டலாக ஒரு 30 ரூபா ஆச்சு. இது அங்கேன்னா 120 ரூபா. நம்ம எல்லாம் ஒரு ஏர்ன் பண்ணுறதே ஒரு ஆவரேஜாக 800லேருந்து ஒரு 1000 ரூபா. சப்போஸ் ரைடு கிடைக்கலன்னா அதுவும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம வெயிட்டாக சாப்பிட்டோன்னா நம்ம ஏர்ன் பண்ணது ஃபுல்லாகவே சாப்பாடுக்கு போயிடும். காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போரூர்கிட்ட தான் இருக்கேன். இப்போ தான் ஒரு ரைடு வந்திருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எந்த ரைடுமே வரல. ஓரில் வந்துச்சு, அது என்ன எடுக்க முடியல. ஏன்னா அதில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கவங்களாம் எடுத்துப்பாங்க. ஸோ அதே எடுக்க முடியல. இப்போது ஒரு ரைடு வந்திருக்கு எங்கள் பக்கத்துலேயே தான். இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பக்கத்துலேயே தான் புக் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்கும் இவங்க தானா? ரேபிடோவா? 8340. ஓகேண்ணா. ஓகேண்ணா, போகலாமாண்ணா? ஓகேண்ணா. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர்ஸ். 12 கிலோமீட்டர் அது 11 சம்திங் வரும். பட் இதில் ரவுண்டாக 12 காமிக்குது. ஏன்னா எனக்கு வரும்போது 11 தான் வந்துச்சு. ஆனால் 21 மினிட்ஸில் போயிடலாங்க. $171. 20 ருபீஸா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் நான் இருக்குண்ணா. சாரி, என்ன இருக்குது? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு டோட்டலாக 171 வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 180 பே பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, டன்னு. 17 எங்கே க்ரீனில் தான் இருக்கும், இருந்தாலும் ஆர்டர் வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12:18 ஆகுது. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் ஒரு 3 ரைடு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 9 மணி இருக்கும்ல. 9 மணி ஸ்டார்ட் பண்ணி 9:00 தான் ரைடு ஸ்டார்ட் ஆச்சு, கிடச்சி. டோட்டலாக இப்போ பார்க்கும்போது ஒரு 451 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டிப்ஸ் அது எல்லாம் சேர்த்து மொத்தம் 3 ரைட்லேயே ஒரு 451 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நானாக ஒரு டார்கெட் வச்சுருந்தேன், ஒரு 12 மணிக்கு முன்னாடி ஒரு 500 ரூபா எடுத்துடுறோன்னு. சரி விடுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும் நம்ம சொல்ல முடியாது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். என்னானாலும் ஒரு நம்ம காலையில் ஒரு 1000 ரூபா கிடச்சினா நல்லா இருக்கும். ப்ராஃபிட்டு பெட்ரோல் ப்ராஃபிட்டு ஒரு 1000 ரூபா கிடச்சினா நல்லா இருக்கும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப ஒரு ரைடு வந்துருக்கு. நம்ம இப்போ அங்கே போகிற பக்கம் நீங்கள் டி நகர் பக்கம் வந்தோம்ல, இப்போது கரெக்டாக இங்கேருந்து திரும்ப எங்கிட்ட போகுது, இப்படி தான் போகணும் போல இருக்குது. திரும்ப எங்கன்னா அங்கே போரூர் பக்கம் தான் வளசராக்கணும் வந்துச்சு. வளசராக்கணும்னு சொல்கிறது போரூர்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடின்னு சொல்லலாம். ஏய், இப்போ ஒன்று பார்த்தீங்களா கிராஸ் ஆனது? அங்கே வந்துட்டான், சர்றன்னு போயிட்டான் லூசு. ஆனால் இது காய்ஸ் போர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்குது காய்ஸ், 65 ரூபா. அட போடா டே, காமெடி பண்ணாத.
இப்போ வந்தால் பார்த்தீங்களா வண்டி வருதா எதுவுமே பார்க்கல, அப்படியே ஒரு இடத்துல வந்தான் சொர்றன்னு போயிட்டு அந்த காருக்காரன் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக திருப்பி அடிச்சு தூக்கிடுவேன். அந்த ஆர்டரையும் எடுத்துட்டாங்க, அந்த 65 ரூபா ஆர்டரையும். சரி ஓகே, அங்கே போயிட்டியா, கோ ஆஃப்லைன் ஓகே வாய்ஸ். இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க வாய்ஸ். லைட் செட்டப் பயங்கரமாக இருக்கு. ஓ ஏதோ கோவில் திருவிழா. ஓகே நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ண போகலாம். வாங்க ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. காய்ஸ் நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். கரெக்டாக இங்கே தான் லொக்கேஷன் முடியுது, இங்கே பிரிட்ஜுக்குள்ளே. அக்கா ஆட்டோக்காரங்க நிற்கிறாங்க, இங்கே லொக்கேஷன் போட்டாங்க. காய்ஸ் கஸ்டமரை பார்த்துட்டோம், அவங்க அப்படியே தம் அடிச்சு ஒரு கிசாவாக இருக்காங்க. உட்காருங்க ப்ரோ. 67 79 இந்தாங்க ப்ரோ. போகலாம் ப்ரோ. ஓகே கைஸ் நம்ம கஸ்டமர் பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். ஆனால் 8 கிலோமீட்டர் டைம் ஜாஸ்தியாக இருக்குது, 2 நிமிஷத்துக்கு மேலே வருது கிலோமீட்டருக்கு. ரோடு மோசமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ் இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 116 ரூபா வந்திருக்கு. ஓகே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னென்னா ஒரு வார வழியில் ஏதாச்சும் சாப்பிட்ற கடையில் சாப்பிட்ற கடை இருப்பி நிப்பாட்டுங்க, சாப்பாடு வாங்கிட்டுருந்தாங்க. ஸோ நிப்பாட்டி வாங்கிட்டு இருக்கக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ். டைம் 3:20 ஆகுது. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோபாலபுரம்ல ஒரு ஏரியாவில் இருக்கேன். நான் லாஸ்ட் அடி எந்த ரைட்டில் வீடியோ எடுத்தேன், ஒரு எங்கே டிஎங்கரபுரத்துலேருந்து வலசராகம் போனேன், அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது அங்கே வலசராகத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஆர்டருக்காக. அப்போது ஒரு சின்ன ரைடு வந்துச்சு, ஒரு 3 கிலோமீட்டர். எப்படின்னா வலசராகத்துலேருந்து கரெக்டாக போரூர் ஜங்ஷனுக்கு. ஸோ அந்த ஆர்டருக்காக சின்ன ஆர்டராக நான் அதை வீடியோ எடுக்கலை, அதை அந்த ஆர்டரை ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன் அவங்கள. அப்புறம் என்னாச்சு, இது போரூர் டோல்கேட்டுக்கிட்ட இருந்து கோயம்பேடு ஒரு ரைடு வந்துச்சு. நான் அது ஏன் வீடியோ எடுக்கலைன்னா வந்தது லேடி கஸ்டமர். ஸோ எதுக்கு அது பகலில் நம்ம ஏதாச்சும் சொல்லி வீடியோ எடுத்தால் கூட ஓகே, இது நைட் டைமில் வீடியோ எடுத்தால் சரியாகுது. ஸோ அதனால தான் நான் அது எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த போர் டோல்கேட்லேருந்து தான் அவங்கள மட்டும் கோயம்பேடு ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தாச்சுன்னா கோயம்பேடு இன்னொரு ரைடு அடிச்சு. கோயம்பேடுலேருந்து அந்த ரைடு தான் இது. இதுன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ராப் பண்ணது. கோயம்பேடுலேருந்து இங்கே கோபாலபுரமா இங்கே ரைடு வந்துச்சு. ஸோ அவங்களே ட்ராப், அதுவும் லேடி கஸ்டமர் தான். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. என்னென்னு தெரில, 2 பேர் தொடர்ந்து வந்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுக்க முடியலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அவங்கள ட்ராப் பண்ணி ரொம்ப நேரமாக ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 3/4 மணிக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. எந்த ஆர்டருமே வரல, ஷோ ஆகலை. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு பெரம்பூருக்கு போகணும். ஓகே கைஸ் லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே பெட்ரோல் பங்க் கிட்ட தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு ஹிந்திக்கார பையா தான், பட்டு ஆளை காணுமே. காய்ஸ் ஏதோ பைக் வருது காய்ஸ், பயங்கரமாக சவுண்டு கேட்குது. பட் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. வீலிங் பண்ணிட்டு வராங்கய்யா, டவுன் பண்ணிட்டாங்க. சூப்பர் R15 புள்ளிங்கோ. அங்கேருந்து வீலிங் பண்ணிட்டு வந்தாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஓடிபி சரி போடுங்க. यूट्यूब चैनल हाँ कुट्टी यूट्यूब चैनल, छोटा यूट्यूब चैनल सब्सक्राइब करो எனக்கு ஃபோன்ல. ஓகே ஓடிபி வரல. 0305 0305 அவ்வளோதான். யூடியூப் சேனலா? ஓகே அடுத்த சப்ஸ்கிரைபர்.
ஓகே கேஸ், நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கரெக்டாக 15 கிலோமீட்ரு 23 நிமிஷம் காமிக்குது. பெரம்பூர் தான் கைஸ். எனக்கு ஏதோ லொக்கேஷனில் ஏதோ பிரச்சனை, லொக்கேஷனில் ஜிபிஎஸில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், ஒரு 35-40. இப்போ கரெக்டாக ஆகுது. சம்டைம்ஸ் அதில் 70-60க்கு மேலே ஃபுல்லாகவே காமிச்சிட்ருக்கு ரெட் கலரில் எல்லாம். நான் இப்போவே 53 காமிக்குது. அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போகலை. என்ன பிரச்சனைன்னு தெரில எனக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்களா, மேப்போ எதுவுமே அவளை ஒர்க் ஆகாமல் அப்படியே நிற்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. நான் இப்போ வேறு எங்கேயோ போகுது. ஜிபிஎஸில் ஏதோ பிரச்சனை, ஃபோனில் அப்டேட் எதுவும் கிடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஸ்லோவாகிட்ருக்கு. இப்போ பாருங்களேன், 79 போய்ட்டுருக்கேன் நான். இப்போ 50 வந்துருக்கு. வா, இப்போ பாருங்களேன் 97 18 சம்மந்தமே இல்லாமல் காமிச்சிட்ருக்கு. சரி கைஸ், அது இல்லாமல் இப்போ நான் பைக் வாங்கினது என்னாலேயே நம்ப முடியலைங்க உண்மை இதில் போனேன். ஏன்னா இப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது பைக்கை தான் வந்து நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருப்பேன். அப்போல்லாம் அப்படியே பைக்கை பார்க்கும்போது எனக்கே தோணும், நம்ம நிஜத்தில் தானே இருக்கோம், இல்லை கனவுலையாச்சு இருக்கோமா. அது என்னன்னு தெரில, எனக்கு அப்படியே புரியல, ஒன்றுமே புரியல. எல்லாமே டக்குன்னு முடிஞ்சு பார்த்தீங்களா. நம்ம அவ்வளோ வருஷ கனவு அது நான் அப்படியே போய் எடுத்துட்டேன். 2021-22 அந்த டைம்லேயே நான் எடுத்துட்டேன் பைக்கு. ஆனால் என்ன எடுத்த அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே போயிடுச்சு. திரும்பவும் வெயிட் பண்ணி இப்போ நமக்கு பிடிச்ச பைக்கு, அதுவும் பிடிச்ச மாடலே கிடச்சிருச்சு. அதுவும் எல்லாமே டக்குன்னு முடிச்சுங்க. மொத்தமாட்டு நான் அன்றைக்கி கரெக்டாக வெள்ளிக்கிழமை பார்த்தேன், அன்றைக்கி போய் செக் பண்ணிட்டேன், சனிக்கிழமை டெலிவரி எடுத்துட்டேன். டக்குன்னு மொத்தமே ஒரு 2 நாள் வேலை டக்குன்னு முடிஞ்சிச்சு. அதான் என்னால் அப்படியே ஒரு நம்பவே முடியல. அப்படியே ஏதோ மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு, ஏதோ கனவு மாதிரி. சரி ஓகே, நான் எல்லாம் நல்ல விஷயம் பண்ணது, நல்ல அடையெல்லாம் முடிஞ்சிச்சு. அது வரையும் சந்தோஷம். பாருங்களேன், அப்படியே நிற்குது மேப்பு. சர்ச்சிங் ஃபார் ஜிபிஎஸ்ஸா? என்னடா உனக்கு பிரச்சனை? லொக்கேஷன் ஆஃப். அடுத்த ஒரு ஆணும் இங்கேயா ப்ரோ? இங்கேயா? புரியல. ரயில்வே ஸ்டேஷனா? லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தானே போகணும்? கைஸ், அவனா அட்ரஸ் தப்பு கைஸ், அவங்க போட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா. ஆனால் அவங்க போட்டது ஸ்ட்ரைட்டாக பெரம்பூர்னு போடுறேங்க போடுறது. கரெக்டாக தான் அந்த ஜங்ஷனில் முடிஞ்சு. இதெல்லாம் கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது, 1.5 கிலோமீட்ரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு போகிறது. ஆனால் நம்ம அதில் போனாலும் ரேப்பிடோ அதையும் கால்குலேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே சைடில் ஒதுக்கி விட்டுரும். கஸ்டமர் ஆஸ்க் ட்ராப் ஹியர். ஒரு மொபைல் என்ட்ரைடு பண்ணுறீங்களா? மொபைல் இருக்கா? மொபைல் அதை என்ட்ரைடு பண்ணுங்கள், ரைட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒல்ல இருக்கு. அவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லுங்கள், என்ட்ரைடு கொடுங்க. என்ட்ரைடு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:45 ஆகுது. கரெக்டாக 5:45 ஆகுது. நான் லாஸ்ட் ஆர்டர் இங்கே ட்ராப் பண்ணேன். இல்லை, அந்த ஆர்டர் கரெக்டாக 266 வந்துச்சு. அந்த டைமில் கேமரா சார்ஜ் இருந்து அந்த கம்ப்ளீட் பண்ண எடுக்க முடியல. அந்த ஆர்டருக்கு கரெக்டாக 266 வந்துச்சு. அவங்க 270 பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நம்ம எப்போ முடித்தோம் சரியாக தெரில. எப்படியும் ஒரு 4 மணி சம்திங் ஏதோ முடிச்சோன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 5:45 ஆகுது. இதுவரையும் ஏன்னா அவளோட ஆர்டரே வரல. நான் என்னாச்சு, சரி ஓகே ஏதாச்சும் ஆர்டர் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வருது, சின்ன ரைடு ஆர்டர் இருக்குது. அது இல்லாமல் இதை தாண்டிட்டு பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீடுங்க தாம்பரம், இங்கே தான் இப்போ இருக்கிறது பெரம்பூர்லாண்டி இன்னும் பின்னாடி போட்டுறான். நான் அங்கே தான் போனாச்சுன்னா தான் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி ஓகே ஏதாச்சும் வீட்டுக்கு போடுற மாதிரி ஆர்டர் வரும்னு பார்க்குறோம். கொய்யால ஒன்றுமே போட மாட்டேங்கிறேன். அது இதில் வேறு 2 கேன்சல். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குளத்தூர் இருந்துச்சு, ஒரு 4 கிலோமீட்டர் தான். சரி ஓகே பரவாயில்ல எடுத்துகிட்டு மேப்பில் போடுவது கரெக்டாக எந்த டேரக்ஷன் இருந்தால் அது எனக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி வரல. இதில் நீங்கள் ரைட் சைடு போகிற மாதிரி இருக்குது. நான் அப்போ அதை கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு வந்துச்சு எங்கள் சென்னை சென்ட்ரல். சரி பரவாயில்ல, இங்கே சென்னை சென்ட்ரு நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு போகிற டேரக்ஷன் தான், பரவாயில்ல. நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு கிலோமீட்டரை பார்க்க 4 கிலோமீட்டர் பிக்கப்பு சபா அடுத்து. அதுக்கப்புறம் அதையும் கேன்சல் பண்ணிவிட்டேன்.
வேறு எந்த ஆர்டரும் வரல. மொத்தம் 2 ஆர்டர் கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவும் போடல. இப்போ நான் டோட்டலாட்டு 1098 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டிப்ஸ் அதெல்லாம் சேர்த்து 1098 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு நிமிஷங்களேன், 1098 மைனஸ் 200, பெட்ரோல் மைனஸ் 200 பண்ணிக்கலாம். டோட்டலாக ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட்டு இன்னும் ஒரு மைனஸ் 30. அது நம்ம சாப்பாடு நைட் எடுத்த சாப்பாடுகளை காசு 30 ரூபா. டோட்டலாக 868 ரூபா இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நான் இதில் தானே வேலைக்கு ஆகாது. நான் இனி அப்படியே வீட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கேன். போகிற வழியில் ஏதாச்சும் ரைடு கிடச்சுன்னா கன்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயம்பேட்டில் இருக்கேன். கோயம்பேட்டில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்னு. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. எப்படின்னா இது எனக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி வரல, லாங் தான். இப்போ நான் இங்கேருந்து சும்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் காசு கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லை? அதெல்லாம் ரேப்பிடோவா? 639. ஓகே 6393. 6393. இது கரெக்டாக திருமலை சைடில் ட்ராப்பு. ஒரு நிமிஷம் எப்படி காட்டணும் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக திருமலை சைடில் அது 2-3 கிலோமீட்டர் போகுது. ஆனால் எனக்கு திருமலை சைடு வந்தாச்சுன்னா எனக்கு அது 2 அந்த ஹைவே பிடிச்சி நான் வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. காய்ஸ் இந்த ஆர்டர் ஏன் எடுத்தேன்னா இது எனக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை தான். பட் இது இருந்தாலுமே 19 கிலோமீட்டர் இருக்குது. 19 கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட அமௌண்ட் ஒரு 250 ரூபா கிட்ட வரும்னு வைங்களேன். நம்ம இந்த ஆர்டரே இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கும் இந்த 250 ரூபா எடுத்து வீட்டுக்கு போகிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் தான் எடுத்தேன். ஜிபேயா? ஸ்கேன் பண்ணிக்கோணும். ஓகே ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 293 கிடச்சிருக்கு. 250 நினச்சேன், பார்த்தா 293 கிடச்சிருக்கு. வேறு லெவல். ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நீ அப்படியே லைட்டாக அங்கிட்டு போவோம். இங்கேருந்து என் வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்து கேட்டா கைஸ், இங்கேருந்து வீட்டுக்கு கரெக்டாக 21 கிலோமீட்டர் காமிக்குது. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. நம்ம அங்கேருந்து வெட்டியாட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 293 ரூபா, அரௌண்ட் 300 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அது வரையும் நமக்கு லாபம் தான். திருவேற்காடு ஆர்டர்லாம் வருது கைஸ். திருவேற்காடுங்க சொல்கிறது எனது பூந்தமல்லியிலேருந்து லெஃப்ட்டு போகணும், எனக்கு ரைட்டு போகணும் வீட்டுக்கு போகிறதுக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைமும் 7:15 ஆகுது. நான் இப்போது அங்கேருந்து வந்து இங்கே வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். இங்கே கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கே வந்துட்டேன். டோட்டலாக இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா இதில் 1325. இது டிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 1325 வருது. ஒரு செகண்ட், 1325. இதில் நம்ம மைனஸ் ஒரு 250 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். 250 ரூபா பெட்ரோல் மைனஸ் ஒரு 30 நைட்டு சாப்பிட்டது. ஓகே டோட்டலாக அப்படின்னு என்னோட ப்ராஃபிட்டு 1045 ரூபா. பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். பட் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் முடிக்கிறது பிளான் எப்போ என்ன ஒரு 6-6:30 முடிக்கணும்னு பார்த்தேன். பட் ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ் பாய், செம்ம தூக்க மாட்டிருக்கேன். நான் போய் தூங்குறேன். குட் நைட்லேயே எனக்கு குட் நைட்டு, உங்களுக்கு குட் மார்னிங். டாட்டா பை. சி யூ, டேக் கேர்.